இப்போ ரெயின் வாட்டர் சென்சார் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் வந்துட்டு ஒரு Arduino UNO போர்டு, அது உள்ள USB கேபிள், ஒரு பிரெட் போர்டு, ஒரு ரெயின் வாட்டர் சென்சாரு. இந்த ரெயின் வாட்டர் சென்சாரில் வந்து 2 தான் இருக்கும். அதனால இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ரெஜிஸ்டார் மாதிரி LDR அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ரெயின் வாட்டர் சென்சாருக்கு. ஸோ இது 2ஐயும் கனெக்ட் பண்ணி இதிலேருந்து தான் ஒயர் வந்து கனெக்ட் பண்ண முடியும். இதில் வந்து இப்படி இந்த ஒயருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் பின்னு, டேட்டா பின்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக எழுதியிருக்கும் எல்லாமே. ஒன்ஸ் இல்லைன்னா மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். இந்த பக்கத்து இருக்கா, இந்த இதுக்கு நேராக உள்ளதில் ஃபஸ்ட்டு உள்ளது வந்துட்டு அனலாக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா பின்னு, அதுக்கப்புறம் உள்ள தேர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா கிரவுண்டு, ஃபோர்த்தாக இருக்கிறது வந்துட்டு VCC. இப்போ வந்துட்டு இது 2ஐயும் ஒரு 2 பக்கட்டும் ஃபீமேல் டு ஃபீமேல் ஒயர் எடுத்து இங்கே மாட்டிக்கலாம். இதுதான் சென்சாரு. ஸோ இந்த சென்சார் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக பின்னெல்லாம் அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த LDRல. இங்கே நான் இது பண்ணியாச்சு. இப்படி இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இது ஃபஸ்ட் என்ன சொன்னேன் அனலாக்கு. இப்போ ஜம்பர் ஒயர் எடுத்துக்கணும். ஃபீமேல் டு மேல் ஒயராக எடுத்து இப்போ அனலாக்கை வந்துட்டு A0 இந்த Arduino UNO போர்டில் A0லேருந்து A5 எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் A0ல் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்துட்டு டேட்டா பாயிண்ட்டு. டேட்டா பாயிண்ட்டுங்கிறது வந்துட்டு அதை அப்படியே வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம். பஸரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இதோட பாசிட்டிவ் எல்லாம் இங்கே கொடுத்துட்றேன். நெகட்டிவை இந்த பக்கம் கொடுத்து வச்சிடுறேன். இங்கேருந்து இப்போ ஜம்பர் ஒயர் எடுத்து டேட்டா பாயிண்ட்டை பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் எல்லாத்தையும் நான் இந்த ஒரு லைனில் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து கிரவுண்டை வந்துட்டு இங்கே உள்ள நெகட்டிவில் பிரெட் போர்டில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே மாட்டிட்டு இந்த கிரவுண்டை கொண்டாந்து இங்கே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு VCC இருக்குது. VCCனா என்ன 5 வோல்டேஜ். இங்கே உள்ள 5 வோல்டேஜ் வின்னு 2 கிரவுண்டுக்கு அப்புறம் இங்கே இருக்குது 5 வோல்டேஜ் இங்கே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே தண்ணி தொட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ரெயின் வாட்டர் சென்சாரில் தண்ணி இருந்தால் தானே அது ஒர்க் ஆகும். நான் இங்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு பஸரை ஆன் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை ஆன் பண்ணிடல. இந்த USB கேபிளை இந்த இதில் இன்னும் நம்ம பாசிட்டிவையும் நெகட்டிவையும் இங்கே Arduinoவில் கொடுக்காமல் இருக்கோம். இங்கே கோடிங்கில் வந்துட்டு நான் 12 கொடுத்துருக்கேன் அதோட டோனு. அதனால் இங்கே இந்த Arduinoவில் UNOவில் 8, 9, 10, 11, 12 இங்கே நான் மாட்டிடுறேன். அடுத்து இந்த பக்கத்து உள்ள நெகட்டிவ் எடுத்து கிரவுண்டில் கொடுத்துட்றேன். இங்கே தண்ணி இருக்குது, பார்த்தாலே தெரியும். இங்கே எந்த இடத்துல இருக்கணும் கரெக்டாக தண்ணி இருக்கிறதுனால ரெயின் பட்டவுடனே தண்ணி பட்டவுடனே இங்கே எனக்கு பஸர் சவுண்ட் அடிக்குது. இதுதான் ரெயின் வாட்டர் சென்சார். தேங்க்யூ. தண்ணி படுது. இது வந்துட்டு இந்த LDRல லைட் எரியறதுக்கான ரீசன் வந்துட்டு நம்ம இந்த சென்சார் ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக தான் இருக்குது இன்பில்டாக. இந்த 2 லைட்டும் இந்த Arduinoவும் அதே மாதிரி தான். அலர்ட் மெசேஜ் கொடுத்து எரிதானா இல்லை, இந்த ரெயின் வாட்டர் இந்த LDRோட கனெக்ட் ஆயிடுச்சு, இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த 2 லைட்டும். இது வந்துட்டு இங்கே தண்ணி படுது இந்த ரெயின் வாட்டர் சென்சாரில். யூசருக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் செட் பண்ணுறதுக்காக இந்த பஸர் எரியுது. இதுதான் ரெயின் வாட்டர் சென்சார். தேங்க்யூ.